லயோலா காலேஜில் வந்து எம்ஏ பிலாசபி அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நடத்தியிருக்காங்க. அதற்கான அனுமதியே அவர்களிடம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பகீர் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தெரிய வந்த உடனே சிலர் வந்து முறைப்படி மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சிண்டிகேட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அந்த கோர்ஸை மட்டும் 3 இயர்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது முறைகேடாக கொடுக்கப்பட்டதுன்னு 3 வருஷத்துக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இது எதனால் இது வந்து வெளியிடப்பட்டது அப்படிங்கறது எந்த ஆக்ஷனும் எடுக்கல, பெனால்டி போடல, எதுவுமே பண்ணல. 3 இயர்ஸ் இந்த கோர்ஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அதை விட்டுட்டாங்க. இது இப்போ தோண்ட பல்வேறு விஷயங்கள் இதுல வெளியில வர்ற மாதிரி இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? லயோலா காலேஜிலேயே பிரின்சிபால் லூயிஸ் ஆரோக்கியராஜ் அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், பதவியும் விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கு. இந்த கோரிக்கை இதோ ஏபிவிபி, சங் பரிவார் கூட்டம், சங்கிகள் இவங்கெல்லாம் இந்த கோரிக்கை வைக்கல. என்னன்னா கத்தோலிக்க மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி அவங்க தான் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீகல் ரைட் ப்ரொடெக்ஷன் ஃபோரம் ஹைதராபாத் பேஸ்ல கொண்ட சந்தோஷ் அப்படிங்கிறவர் தான், அவர் தான் முதல்ல ஒரு இனிஷியேட் பண்றாரு இந்த இது. என்னன்னா ஒரு டிப்ளமா இன் ஃபில்ம் மேக்கிங் ப்ரோக்ராம்னு ஒன்று சொல்றாங்க. இது வந்து யூஜிசி கைட்லைன்லேயே இல்லை, இவங்களா ஒன்று கோர்ஸ் ஆரம்பிச்சு இதுல வந்து அதுக்கான கிளாஸ் ரூம் இல்லை, அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லை. இவங்க வந்து வெளிநாட்டுக்கு இவங்களை அனுப்புறது மாதிரி அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வயலேஷன். யூஜிசியை நாம்ஸை பல விஷயங்கள்ல வயலேட் பண்ணியிருக்காங்க. இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இந்த டான் பாஸ்கோ இன்டர்நேஷனல் மீடியா அகாடமி அவங்களோட சேர்ந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அதுவே ஒரு டுபாக்கூர் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறாங்க. அந்த டுபாக்கூர் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து இந்த டுபாக்கூர் கோர்ஸை ஒன்று தயார் பண்ணி இதில் அவங்க ஃபாரின் ஒரு 15 பேருக்கு முதல் செட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க? அதேண்டா யூஜிசி கைட்லைன்லேயே இல்லாத ஒரு கோர்ஸுக்கு நீ எவ்வளோ பைசா வாங்கியிருப்ப? உனக்கு ஃபாரினையே நீ அனுப்பிச்சன்னா நீ எப்படி, நீ பல இடங்கள்ல இந்த ஃபாரின்ல போய் இந்த விசா இஷ்யூவே அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி இவங்களை வந்து ஆட்களை கடத்துறது அப்படிங்கிறது, அதாவது விசிட்டிங் விசா மாதிரி போயிருது. இப்போ துபாய் மற்ற இடத்துலாம் விசிட்டிங் விசாவில் போய் ஏதோ ஒருத்தவங்க வீட்டில் தங்கிட்டு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அப்புறம் எங்கேயோ திட்டமாக இருந்து ஒரு இடத்துல எப்படியோ வேலையை பிடிச்சி வேலைக்கு போகிறதுங்கிறதுலாம் ஒன்று பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு ஒரு 10 நாள் போயிட்டு வந்து திரும்ப விசா ஸ்டாம்பிங் பண்ணி வரதெல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். சிங்கப்பூரில் அது மாதிரி பண்ணி பல பேர் மாட்டிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு எப்படி போவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வந்து கலை இரவு நிகழ்ச்சிகள் அப்படின்னு நடத்துறதுக்கு போவாங்க. இப்போ அவங்க விசா இது மாதிரி பண்ணுறப்ப ஒரு 35 பேர் இந்த டான்ஸ் குரூப் இவங்கெல்லாம் போவோம். பார்த்தீங்கன்னா 35 பேர்னா இவங்க ஒரு 38 பேரா அப்படியே போறது மாதிரி. நாங்கள் 2 பேர் வராங்க, அவர் இல்லாம இங்க டான்ஸே ஆட முடியாதுங்க, அவர் தாங்க மெயின் ஆளுன்னு சொல்லி சரி அந்த கழுதைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லி இங்க இருந்து போவாங்க. 38 பேர் போறப்ப திடீர்னு 4 பேரை அங்கேயே கழட்டி விட்டு வரப்ப பார்த்தீங்கன்னா 34 பேர் தான் வருவான். இப்போ இது மாதிரி அந்த நேரத்துல இந்த திருட்டு விசாரணை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தலர் மெஹந்தி அப்படின்னு ஒருத்தர் பஞ்சாப் ராப் சிங்கர் ஒருத்தர் பாடுவார் தெரியுமா, அவர் மீது மெயினான கேஸே இதுதான். தலைவன் ஒவ்வொருத்தரையும் போறப்ப கனடால 4 பேரை இறக்கி விட்டு வர்றதெல்லாம் அவர் மேல அந்த இது பெரிய பேனே அவர் மேல இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப இதே மாதிரி இவன் லயோலா வந்து ஒரு கோர்ஸே இப்படி பண்ணி இருந்திருக்கான். ஏன்னா இது யூஜிசி நாம்ஸ்ல இல்ல, ஃபாரினுக்கே நீ அனுப்பிச்சிருக்க, இன்னொரு இன்டர்நேஷனல் அகாடமியோட நீ போட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்ணியிருக்கேன்னா எப்படி அலோவ் பண்ண முடியும்? இதை வந்து பலமுறை நம்ம இங்கே பேசியிருக்கோம். இன்னொன்று, சட்டத்தை மதிக்காத ஒரு இன்ஸ்டிடியூஷனாக லயோலா இருக்கு அப்படிங்கிறதுனா, அங்க இருந்த ஒரு பெண் லெக்சரருக்கு பாலியல் இதுன்னா அவங்களுக்கு 75 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப லயோலா எடுத்த இது என்ன தெரியுமா ஸ்டாண்டு? அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணான். எவன் பாலியல்ல ஈடுபட்டானா அவனை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க. பெண்கள் ஆணையம் வந்து 75 லட்சம் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அது இப்போது வரைக்கும் கொடுக்காமலே காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். அதில் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்டுக்கு எப்படி இவங்க தான் இங்கே கருத்து உரிமையெல்லாம் பேசுவாங்க. அதாவது இந்த லயோலா காலேஜில் தான் பாசிசத்திற்கு எதிராகவும் இந்து சனாதன தர்மத்திற்கு எதிராகவும் எக்ஸிபிஷன்லாம் வைப்பாங்க, பட கண்காட்சி, இதெல்லாம் ஓவிய கண்காட்சியெல்லாம் நடப்பாங்க. என்னன்னா அதில் வந்து சூலமாக வைத்து பெண் உறுப்புல வந்து இது பண்றது மாதிரி எல்லாம் ஓவியங்கள்லாம் கற்பனை. இவங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம்லாம் அப்பதான் அப்படியே அவங்களுக்கு அப்படியே
புறப்பட்டு அப்படியே எழும், அதை வச்சு எக்ஸிபிஷன்லாம் நடத்துவான். ஏன்டா அங்கே வேலை பார்த்த லெக்சரரையே ஒருத்தவன் இது மாதிரி பண்ணியிருக்கிறான், காம்பன்சேட் கொடுக்க வக்கு இல்லை, நீ இந்த பேச்செல்லாம் பேசலாமா? நீ வந்து கருத்துரிமையை பற்றி கருத்துரிமை ஆர்டிஸ்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மேரி ராஜசேகரன் அப்படிங்கிற ஒரு அம்மா பற்றி அசிங்கசியமாகலாம் இன்ஸ்டியூஷன்லேருந்து பலர் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆகவே மைனாரிட்டி வெல்ஃபேர் சொசைட்டி கேட்டிருக்கு, மரியாதையாக அந்த ஆரோக்கியா ராஜ் சாரி மன்னிப்பு கேட்கணும். அதே போல் அவர் பதவி விலக வேண்டும்ங்கிற ஒரு அழுத்தையும் கொடுத்துருக்காங்க. யூஜிசி மீண்டும் இதில் ஒரு ஆய்வு பண்ணி என்னென்ன கோர்ஸ் இது மாதிரி தில்லாலங்கடி பண்ணுறான் லயலா காலேஜ் அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்யுது மத்திய அரசு என்று.